ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் வித் மேட்சிங் ஷர்ட். அர்த்தம் பீர் அடிப்பீங்களா? இல்ல இப்ப வேணாம். அப்ப அடிப்பீங்க. பட்டாசுனா அது 1 kg குட்டி ஜப்பான் கிராக்கர்ஸ். ஆன்லைன் புக்கிங்ஸ் ஓபன் ஆன் 90% ஆஃபர். புரட்சி தலைவி அம்மாவே இல்லை, அம்மா உணவகம் எதுக்கு அப்படின்னா, அம்மா உணவகத்தை முடக்க வேண்டுங்கிற ஒரே நோக்கத்தோட நிதியை கட் பண்ணி தரத்தை குறைச்சி, இல்லை இதுக்கு மக்களுடைய ஆதரவு இல்லைங்கிற விஞ்ஞான திரிப்பை திரிச்சு படிப்படியாக மூடுவதற்கான மூடு விழா வேலை நடந்துட்டு இருக்கு. இதுதான் மூட வேண்டிய அவசியம் இல்லை. நினைச்சிருந்தா மூடி இருக்கலாமே, ஒட்டுமொத்தமாக மூடி பார்க்க சொல்லுங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை திட்டங்களை மாத்திருக்கோம் நம்ம ஆட்சியில நடத்திருக்கு. ஒரு 3 உதாரணம். ஆனா திமுக தொடர்ந்து அம்மா உணவகத்தை நடத்துது. எதிர்கட்சி கொண்டு வந்த திட்டம் எங்களுக்கு அது பிடிக்கல, அதனால தான் அதை ஸ்டிக்கர் ஓட்டுறோம், கலைஞர் உணவும் ஸ்டிக்கர் ஓட்டுறோம், அதுக்காக தான் கொடுத்துருக்கோம் தேர்தல் அறிக்கையிலேயே, அதுக்காக தான் நிதியை கட் பண்ணுறோம், அதனால தான் தரத்தை குறைக்கிறோம், அதை ஒத்துங்க. இல்லை அந்த பேர் வச்சுதான் எங்களுக்கு பிடிக்கல முடக்கம், தைரியமாக சொல்லுங்க. ஏதாவது வெளியே சார், கட்சிக்காரங்களே அப்படி விருப்பப்பட்டா கூட நாங்கள் அப்படி நடக்கலைங்கிற ஆட்சியாக கூட அது இருக்கலாம்ல. 2021 தேர்தல் முடிஞ்ச உடனே வச்ச முதல் குற்றச்சாட்டு, திமுகவில் இருக்கும் அனைவரும் பரம்பரை கொத்தடிமைகள். பட்டத்திலவரசன் முதல்ல பட்டம் வச்சதுக்கு என்ன காரணம், எதுக்காக இது நடக்குங்கிறதுனால தான் வச்சோம். துணை முதலமைச்சராவோ இல்லை அமைச்சராவோ உதயநிதி ஆகிறதுல உங்களுக்கு என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி. அப்படி ஒரு வருஷத்துல இவர் என்ன அப்படி அறுத்து தள்ளி உழைச்சார் கட்சிக்கு நேரம் எடுத்தோடனே மாநில இளைஞர் பதவி அப்படின்னு ஒரு கேள்வி வராதா? 2010 நீங்க இல்ல உங்க கட்சி பிரச்சனையா? ஒரு நிமிஷம், ஊடகத்தை யாராவது ஒருத்தர் இப்படி பேசினாங்க? தேவேந்திரன் அடுத்த ஒரு வருஷத்துல மாநில இளைஞரணி பதவி, செயலாளர் பதவி, அடுத்த உடனே எம்எல்ஏ சீட்டு. கட்சியில் உழைச்சவங்க 40-50 ஆண்டு உழைச்சவங்களாம் சேலம் மாநாட்டில் என் பையனுக்கு கல்லூரி படிக்க வைக்கிறதுக்கு ஃபீஸ் இல்லைன்னு சொல்லி பிச்சை எடுத்த காட்சி. அப்போ அது உழைப்பு இல்லையா? மற்றவங்களாம் யாருமே உழைப்பு எதுவுமே தகுதி கிடையாது. மற்றவரோட உழைப்பு எதுவுமே தகுதியான உழைப்பு கிடையாது, இயக்கத்துக்கான உழைப்பு கிடையாதா? எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களினுடைய உழைப்பு, உங்க கட்சியில் இருக்கிற தொண்டர்களின் உழைப்பு பாருங்களேன். சொல்லுங்களேன். தேனியில 40-50 வருஷமா உழைச்ச யாருமே இல்லையா? ஓபி ரவீந்திரநாத் எதுக்கு ஓபி ரவீந்திரநாத் உங்க கட்சியில தேனியில யாருமே உழைக்கலையா? யாருக்குமே தகுதி இல்லையா? எங்க கட்சி தலைமைக்கு சரியான நபர்கள் இவங்க, நாங்க ஏத்துக்கிறோம்னு பல லட்சம் தொண்டர்கள் ஏத்துக்கிறாங்க. கருணாநிதி தான் சரியான உட்கார்ந்து எங்க தலைவர் காலில் விழுந்து பதவி வாங்கி கருணாநிதி தான் சரியா உட்கார்ந்ததுனாலதான் 10 வருஷம் விளையாடுறத பத்தி எல்லாம் பேசும்போது விமர்சனங்கள் ஏகப்பட்டது வரட்டும் சார். பேசுவோம் சார். நல்லா இருக்காது சார், நாகரிகமா இருக்காது. அதே ஏமாற்றப்பட்டதுனால தான் துரோகம் பண்ணவங்கள தான் உட்கார்ந்து கூப்பில் உட்காந்து வச்சார் எங்க தலைவர் 10 வருஷம். அதே புரட்சி தலைவி அம்மா 10 வருஷம் கூப்பில் உட்காந்து வச்சாங்க. அடுத்து எடப்பாடி 26 அப்புறம் 10 வருஷம் கூப்பில் உட்காந்து வைப்பார். நீங்க சொல்றீங்களா அந்த முடிவு, இயக்கத்தோட முடிவு இவர் தான் சரியானவர்னு? இதே உதயநிதி தான் நாளைக்கு முதல்வர் மோன் காட்டுங்க, தைரியம் 26ல காட்டுங்க, எப்படி 10 வருஷம் கூப்பிட உட்காருவீங்கன்னு பாருங்க. திமுகவின் தலைவராக ஸ்டாலின் வந்த பிறகு இதுவரை ஒரு தேர்தலையும் ஒரு பொது தேர்தலையும் தோத்ததில்லை. அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு இதுவரைக்கும் ஒரு பொது தேர்தலையும் ஜெயிச்சதில்லை. நீங்க சொல்றீங்கல்ல, அதே கருணாநிதி இருக்கிற காலகட்டத்துல தான் எதிர்கட்சி என்கின்ற தகுதியை இழந்தது திமுக. தெரிஞ்சுங்க வரலாறு. ஸ்டாலின் ஒன்றும் தோல்விக்கு விதி விலக்கல்ல. இல்ல சார், இல்ல சார், ஒரு நிமிஷம், ஸ்டாலின் தோல்விக்கு விதி விலக்கல்ல. எம்ஜிஆர் ஒன்றும் தோற்கடிக்க முடியாதவர்ல. நாடாளுமன்ற தேர்தல்ல அதே கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் தோற்கடிச்சிருந்தார். அதே கலைஞர் கருணாநிதி செல்வி ஜெயலலிதாவை 2004, 2006, 2009 தோற்கடிச்சிருக்காரு. அதே கருணாநிதி எதிர்கட்சி தலைவர்ங்கிற தகுதி இழந்தது. 96ல அதிமுகவும் எதிர்கட்சிங்கிற தகுதி இழந்துச்சு. மன்னர்னா என்ன? அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரன், இவர்கள் தான் அரசு வந்தாலும் அரசு இவர்கள் தான் வழி நடத்த வேண்டும். இயக்கம்னாலும் இயக்கத்துல இவங்க தான் வழி நடத்தணும். இப்படி நீங்க சொல்ற மன்னர்களை மட்டும் மன்னர் குடிகளை மட்டுமே வச்சுக்கிட்டு சொல்றது எப்படி? அதே ஆளு மக்கள்லாம் யாரும் ஓட்டே போடுறது இல்ல, இவங்க உத்தரவுகள் செயல்பட்டு இருக்கின்ற மாதிரியே இருக்கு. மக்களை கொச்சப்படுத்த, அதுதான் மக்களை கொச்சப்படுத்த. என்ன கேக்குறேன்னா, மக்களை பொறுத்த வரைக்கும் இயக்கம் இல்ல மக்களுக்கு தெரியும் என்னோட நிர்வாகி யாரா இருக்கணும், என்னோட பிரதிநிதி யாரா இருக்கணும் அப்படின்னு மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. சார் ஒரு வேண்டுகோள் சார், கேமரா ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணி சார் கேள்வி கேட்டு முடியும் சார். கேமரா ஆஃப் பண்ணி கேள்வி கேட்டனா யாருக்கு தெரிய போகுது? இல்ல அவரோட கேட்டு முடியும் சார். நான் பேசுறேன் சார், நீங்க கேட்டு முடிச்சிருங்க சார். சிம்பிள் சார், மக்களுடைய பிரதிநிதி சிம்பிள்னால ஒரு நிமிஷம் முடிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்றேன். அதுல ஏன் மக்களை கொச்சப்படுத்தணும்? நம்ம கேளுங்க கேட்டேன். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் அதிமுகவின் கோவை சத்தியன். வணக்கம் சார். வணக்கம். RS பாரதி அவர்கள் ஒரு பேசிய கருத்திற்கு அதிமுக கடுமையான எதிர்வினைகள் ஆற்றப்பட்டு இருக்கு. அதுவும் திமுக மீது, திமுக அரசின் மீதான ஒரு குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கப்பட்டு இருக்கு. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அம்மா உணவகம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடத்துகிறாங்க, இன்னமும் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் RS பாரதி அவர் தன்னுடைய ஒரு விருப்பமாக ஒரு கருத்தாக அம்மா உணவகங்களை மூடிடலாம் அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னாரே தவிர ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் அப்படி சொல்லலை. அப்புறம் ஏன் அதை திமுகக்கு எதிரான அல்லது ஒரு ஆட்சிக்கு எதிரான ஒரு கருத்தா கொண்டு போகணும்?
ஆர்எஸ் பாரதி என்ன பொறுப்பில் இருக்காரு? திமுகவில் ஒரு பொறுப்பில் இருக்காரு, அமைப்பு செயலாளர். அமைப்பு செயலாளர் இல்லையா? இப்போ அதே புரட்சி தலைவி அம்மாவே இல்லை, அம்மா உணவகம் எதுக்கு அப்படின்னா, இந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இயக்கத்தோட தலைவர்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னா, இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அப்படின்னா வந்து அவங்களோட சுய விளம்பரம் இல்லை, அவங்க மக்கள் நலனுக்கு செய்த திட்டங்கள். கருணாநிதி தான் இல்லை, அப்புறம் எதுக்கு கலைஞர் உணவகம்னு போட்டிங்க மேனிஃபெஸ்டோவில்? கருணாநிதிலாம் இல்லை, அப்புறம் எதுக்கு அவர் பையனுக்கு வந்து முதலமைச்சர், அப்புறம் எதுக்கு அவன் பேரனுக்கு இப்போ துணை முதலமைச்சர்? கருணாநிதி தான் இல்லை, அப்புறம் 80 கோடிக்கு பேனா கேட்கலாம்ல? சரி இவ்வளோ ஏன் கருணாநிதி தான் இல்லை, அப்புறம் சமாதிக்கு டெய்லி தைரோடையும் முரசொலி பேப்பரும் கேட்குறது எவ்வளோ நேரம் இருப்போகுது? அரசியல்னு ஒரு நாகரிகம் வேண்டாமா, ஒரு தராதரம் வேண்டாமா? ஏதோ உங்கள் தலைமையை குளிர வைக்கிறதுக்கு பேசணுன்னா தலைமையிட்ட போய் தனியாக பேசிக்கிங்க. இல்லை சார், அம்மா உணவகத்தோட கான்செப்ட் அது தேவை அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்து தான் அரசு 2021க்கு பிறகும் தொடர்ந்து இருந்துச்சு, இன்னமும் இருக்குது. ஆனால் அதன் பயன்பாடு இப்போ என்னவா இருக்குங்கிற அடிப்படையில் இருந்து அவர் தன்னோட கருத்தை மேபி சொல்லியிருக்கலாம். அம்மா உணவகத்தை முடக்க வேண்டுங்கிற ஒரே நோக்கத்தோட நிதியை கட் பண்ணி தரத்தை குறைச்சி, இல்லை இதுக்கு வந்து மக்களுடைய ஆதரவு இல்லைங்கிற விஞ்ஞான திரிப்பை திரித்து படிப்படியாக மூடுவதற்கான மூடு விழா வேலை நடந்துட்டு இருக்கு. படிப்படியாக மூட வேண்டிய அவசியம் இல்லை, நினைச்சிருந்தா மூடி இருக்கலாமே ஒட்டுமொத்தமாக. மூடி பார்க்க சொல்லுங்களேன். அப்படி ஒரு போர்டை கழட்டினதுக்காக ஆட்சிக்கு வந்து 21 2வது மாதத்துலேயே வேணும்னே அம்மா உணவகத்தை அடித்து உடச்சி போர்டை கழட்டினதுக்கு வந்து எதிர்வினையை பார்த்து தான் மிரண்டு போய் வாய மூணு உட்காந்தாங்க. தைரியம் தான் பண்ணி பார்க்க. கடுமையான எதிர்வினைகள்லாம் புதிய சட்டப்பேரவை மாற்றும் போது வந்துச்சு. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை குழந்தைகள் மருத்துவமனை ஆக்கணுங்கும் போது கோர்ட்டே அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சது. ஆனால் நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு, திமுக ஆட்சி அடுத்து 2011 அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை திட்டங்களை மாற்றிருக்கோம், எத்தனை கட்டிடங்களை அதற்கான கட்டிடங்களா இல்லாமல் வேறொரு கட்டிடமா மாற்றிருக்கோம், வேறொரு பயன்பாட்டிற்கு மாற்றிருக்கோம். தடாலடியை நம்ம செஞ்சிருக்கிறோம், நம்ம ஆட்சியில நடத்திருக்கு. ஒரு 3 உதாரணம். ஆனால் திமுக தொடர்ந்து அம்மா உணவகத்தை நடத்துது. 3 உதாரணம் சொல்லுங்க, தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம். அதாவது சட்டமன்றம், இங்கே இருக்கிற சட்டமன்றத்தை சொன்னீங்க, அவசர அவசரமாக சினிமா ஷூட்டிங் கூட திறந்து வச்சிங்க. அம்மா வந்து என்ன பண்ணாங்க இந்த சட்டமன்ற வளாகத்தை? பல்நோக்கு மருத்துவமனை. இன்னைக்கு அதில் தானே ஸ்டிக்கர் ஒட்டி சுற்றுறீங்க. சட்டமன்றத்திற்காக கட்டப்பட்ட ஒரு கட்டடத்துல பல்நோக்கு மருத்துவமனை நம்மளால தடாலடியா மாற்ற முடிஞ்சது இல்லை. எது? ஆனா திமுக அப்படி செய்யல. நோக்கம் என்ன வருதுன்னு பாருங்க. நோக்கம் வந்து மக்களுக்கு என்ன தேவை, உண்ண உணவு, உடுக்க உடை அப்படிங்கிறது அடிப்படை தேவை. மருத்துவமனை கட்டினது, மருத்துவமனை அமைக்கப்பட்டது யாரும் எதிர்க்கல. எப்படி முடியும் சார்? கோர்ட்டே அப்படி பார்த்தா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை ஏன் குழந்தைகள் சிறப்பு மருத்துவமனையா மாற்றக்கூடாது அப்படின்னு கோர்ட்டே உத்தரவிட்டுச்சு. எல்லாத்துக்கும் குழந்தைகள் நலன், மருத்துவமனை தான் முக்கியமே ஒழிய விளம்பரம் முக்கியம் கிடையாது. அதனாலதான் கோர்ட்டே சொல்லி ஆட்சிக்கு எதிரான ஒரு தீர்ப்பை கொடுத்து இன்னும் நூற்றாண்டு நூலகம் அப்படியே தானே நீடிக்குது. அம்மா உணவு இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கு அப்படிங்கிறது வந்து திமுகவோட கருணையோட தயவாலியோ கிடையாது, மக்களுடைய ஆதரவு அதுக்கு இருக்கு. கை வச்சு பார்க்கட்டுமே திமுக தைரியம் இருந்தா. எதிர்வினை எப்படி வரும்னு தெரியும். அப்புறம் ஏன் சார் இவ்வளவு எதிர்வினை நீங்க கொடுக்குறீங்க? அதான் கை வைக்க முடியாது இல்ல, அம்மா உணவகத்துல முடியல இல்ல. அப்புறம் வீரம் பேசின ஆர்எஸ் பாரதி சார், அதாவது வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் கூட வந்து பாராட்டி, பிபிசிலிருந்து வந்து டாக்குமெண்ட் எடுத்து வெளிநாட்டில் போய் பாராட்டி, மற்ற மாநிலங்கள்ல இருந்து கூட வந்து கூட்டணி இருந்த இவர்கள் கூட்டணியா இருந்த காங்கிரஸ் ராஜஸ்தான்ல ஆண்ட பொழுது, கடந்த முறை ஆட்சி செய்த பொழுது, இங்கே வந்து இதே போன்ற உணவு நாங்கள் ராஜஸ்தானை திறக்கிறோம்னு போய் ராஜஸ்தான்ல திறந்தாங்க. உங்க கூட்டணியில் இருந்த கட்சி சார் தெலுங்கானால இருந்து பிஆர்எஸ் எல்லாம் வந்து. அதனால இது வந்து பார்போற்றும் திட்டம். அப்புறம் வந்து அதுக்கு என்ன இப்படி ஒரு மலிவு விமர்சனம் எதுக்கு? அப்படி மலிவு விமர்சனம் வைக்கப்படுறதா நீங்க ஒருவேளை புரிஞ்சுக்கிறீங்களோன்றாங்க. ஏன்னா அரசை பொறுத்தளவு அந்த திட்டத்தை அப்படியே தொடர்றாங்க. எந்த மாற்று கருத்து இல்லாம விமர்சனம் வைக்க வேண்டிய தேவை எங்க இருந்து வருது சார்? ஒரு கட்சிக்காரருக்கு அவருக்குன்னு சுய விருப்பமோ இதோ இருக்கக்கூடாதா? கட்சிக்குள்ள அவங்க கோரிக்கை வைக்கக்கூடாதா? ஏன் இப்ப புதிய சட்டப்பேரவை ஆக்குங்கன்னு கூட சிலர் பேசினதையும் இருந்துச்சு. சுய விருப்பத்துக்கு நான் இப்ப 4 கருத்து சொன்னா, நான் சொல்றேன் என்னோட சுய விருப்பத்துக்கு நான் ஒரு 4 கருத்து சொல்லட்டுமா? உதாரணத்துக்கு வேணா கேக்குறீங்களா நீங்க? சுய விருப்பத்துக்கு ஐயோ கேளுங்களேன் சார். அப்படி என்னோட ஜனநாயக நாடு அரசியல் எல்லாமே அரசியல் களத்துல ஒரு இயக்கத்துல இருக்குல்ல, அதேதான் இடம் பொருள் ஏவல். இடம் பொருள் ஏவல் சொல்றீங்க. அந்த வயசான ஆர்எஸ் பாரதிக்கு தெரிய வேண்டாமா? யாரை பத்தி நம்ம விமர்சனம் வைக்கிறோம், யாரை கம்பேர் பண்ணிக்கிறோம், அது தெரிய வேண்டாமா? இதே இடம் பொருள் ஏவலுக்கு வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நான் திருப்பி உங்களுக்கு இதே நாகரிகமா தான் கேட்கிறேன். இதே நாகரிக விமர்சனம் வைக்கிறேன் நான் தேர். இதே நாகரிக விமர்சனம் நான் வைக்கணுமா? என்னோட விருப்பம் சுய விருப்பம் அப்படிங்கிறக்க நான் யாரை பத்தி பேசுறேன், என்னவா பேசுறேன்னு ஒரு நாகரிகம், ஒரு தராதரம் சார். நாகரிகம் வேணும்,
அடிப்படை தராதரம் அறம் வேணும். அடிப்படை அறம்லாம் விட்டுருங்க, அது ரொம்ப பெரிய வார்த்தை, அதெல்லாம் திமுக பொருந்தது இல்ல சார், நான் பொதுவா சொல்றேன், எல்லாருக்கும் வேணும். பொதுவானா சொல்ற சரி, திமுக அது பொருந்தது. எல்லாரும்னா அதுல திமுக இல்லையா என்ன? நீங்க சொல்ற அதிமுக நாகரிக அறம்லாம் திமுக பொருந்தது சார். ஐயோ சார், அதிமுக இருக்கு, திமுகவும் இருக்குன்றேன், எல்லாருக்குமே இருக்குது. நம்ம இப்ப பேசுற காரணமே அந்த அடிப்படை அந்த அடிப்படை அறம் இல்ல, அந்த நாகரிகம் இல்லங்கிறனாலதான் இப்ப பத்தி பேசுறோம். ரெண்டு விஷயம் தான் சார். ஒண்ணு, இந்த மருத்துவமனையை மறுபடியும் அது எதற்காக கட்டப்பட்டதோ அதே சட்டப்பேரவையா மாற்றணுன்ற கோரிக்கை கூட திமுகல இருந்து நிறைய பேர் பேசினாங்க. ஆனா அதுவும் தமிழ்நாடு முதலமைச்சரோ அல்ல தமிழ்நாடு அரசோ அதையும் செயல்படுத்தலை. இப்போ வரைக்கும் மருத்துவமனையாகவே தான் தொடருது. எதற்காக கட்டப்பட்டதோ ஆனால் மாற்றிட்டாங்கல்ல, ஹாஸ்பிட்டல் ஆகிடுச்சுல, ஸோ அப்படியே இருக்கட்டும்னு. அதே மாதிரி அம்மா உணவகமும் மூடிடலாம் அப்படின்னு திமுகவினரே பலர் பேசி, ஏன் இப்போ அமைப்பு செயலாளர் RS பாரதி பேசுகிற வரைக்கும் இருந்தும் அதுவும் இன்னும் அப்படியே தான் நடத்துது. ஆனால் இதில் நம்ம ஒருவர் பேசுனதுக்கு அவங்க மேலே இருக்கிற விமர்சனத்தை தாண்டி ஒரு கட்சியின் மேலே, ஆட்சியின் மேலே ஒரு பொதுவான விமர்சனம் வைக்கும்போது தானே இந்த கேள்விகள் எழுது. ரொம்ப மலிவு அரசியல், மட்டகரமான, ரொம்ப கேவலமான நடவடிக்கைகளை நம்ம நியாயம் கற்பிச்சுட்டு இருக்க முடியாது. அம்மா உணவகத்தோட நோக்கத்தை படிப்படியாக குறைத்து அதை ஒழிக்க வேண்டும் என்பது அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் திமுக பண்ணுற வேலை. எந்த அளவுக்கு மோசமாக போயிடுச்சுன்னா, அம்மா உணவகத்தில் பள்ளிக்கூடம் நடக்குது. அதை பற்றி எடப்பாடி ஒரு 5 நாளைக்கு முன்னாடி அறிக்கை கொடுத்தாருல. ஏன் அம்மா உணவகத்தில் போய் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறீங்க? பள்ளிக்கூடத்துக்கு தனி இடத்துல அறிக்கை வந்துச்சா வரலையா சார்? அம்மா உணவகத்துக்கு தனி நம்ம இடமெல்லாம் இல்ல. இல்ல, ஒரு நிமிஷம் முடிச்சறேன். ஸ்கூல்ல இங்கலாம் நம்ம கொண்டு வந்திருந்தோம். இருங்க, முடிச்சறேன். ஒரு தற்காலிக கட்டடமா சில நேரங்கள்ல முடிச்சறேன் பிரதர். திராவிட மாடல் இந்தியாவே பார்த்து வியக்கக்கூடிய திட்டங்கள், மற்ற மாநிலங்கள் காப்பி அடிக்கக்கூடிய திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கின்ற இல்லை வகுத்ததாக சொல்லப்படுகிற இந்த 3.5 ஆண்டு கால ஆட்சியில் அம்மா உணவகத்தை முடக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்தது அங்கே போய் ஸ்கூலையே நடத்துகிற அளவுக்கு கேவலமான ஒரு நிர்வாகத்தை கையில் வச்சுக்கிட்டு, அதற்கு மேலே நாங்கள் செய்வது அனைவதும் நியாயமான நடவடிக்கை தாங்கிறதுக்கு ஒரு மலிவு விமர்சனத்தையும் வச்சுக்கிட்டு பொது வழியில் சுற்றுற ஒரு அரசியல்வாதிகளை எவ்வளோ மரியாதை கொடுக்க முடியும்? நம்மளால என்ன முடியுமோ, எங்க வளர்ப்புக்கு என்ன முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் நாகரீகமா விமர்சனம் வைக்கிறோம். எதிர்கருத்துக்கள் மரியாதைக்குரிய RS பாரதி அவர்களே, இந்த மாதிரி பேச எங்களுக்கு எவ்வளவு நல்லா ஆகும்? இப்பவும் மரியாதையை தான் பேசுறோம். ஆனா அக்கா அவர் சொன்னது நியாயங்கிறது எந்த அளவுக்கு ஏற்புடைய விஷயமா இருக்காது. வேணா நீங்க ஒரு 100 மக்கள்கிட்ட வேணா போய் கேட்டு இல்ல சார், நியாயம் அநியாயம் பொதுமக்கள் வேணா கேட்கணும். நீங்க சொல்றீங்க இல்லையா, மருத்துவமனையா மாத்திட்டீங்க, இருந்தாலும் தொடரட்டும் தானே விட்டுருக்காங்க. தொடரட்டும் விட்டுருக்காங்கன்னா அது பெரிய உபகாரம் பண்ணல. கை வச்சு பாருங்க பயம் சார். ஏன்னா அவங்களோட நோக்கம் சுயநல நோக்கம். அதுக்கப்புறம் மாறினது மக்கள் நலன், பொதுநல நோக்கம். பொதுநல நோக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் கை வச்சு பாருங்க. நூற்றாண்டு நூலகம் பொதுநல நோக்கம் தான். அதை மருத்துவமனையா மாத்துறதும் பொதுநல நோக்கம் தான். அது எல்லோரும் எதிர்த்ததும் கோர்ட் அதுக்கு என்ன சொல்லுச்சுங்கிறதும் பொதுநல நோக்கம் தான். எல்லாமே இருக்கு சார். ஒரு உதாரணத்தை சொல்லி உதாரணம் தான் சொல்றேன். நாம எது சொல்ல, நம்ம பொதுநல நோக்கத்துக்கு என்னைக்குமே அதிமுக கூடாதுன்னு சொல்ல மாட்டோம். பொதுநல நோக்கத்துக்கு என்னைக்குமே இல்ல கிடையாது. ஒரு நோக்கத்தை இன்னும் சிறப்பாக இருந்தா சொல்ல மாட்டோம். சொல்லலையேன்னா அப்போ அம்மா உணவு RS பாரதி வச்ச விமர்சனம் நாம எவ்வளவு நேரம் பேசுறோம். அம்மா உணவுக்கும் ஒரு சிறப்பான திட்டம். அதனால எவ்வளவு பேர் பயன்பெற்று இருக்கிறதா அவர்களே இன்னைக்கு செலிபிரிட்டிஸா இருக்கிற நிறைய பேரே நாங்க அம்மா உணவுகளுக்கு பயன்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட நான் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிட்டுமா? ஊடகத்தில் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இவ்வளவு நாள் அரசியல் இருக்கிற மரியாதைக்குரிய RS பாரதிக்கு தெரியலையே, கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க போய். சார், ஆட்சியாளர்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, எங்க தெரியுது? முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்குல்ல, உதயநிதிக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அமைச்சர்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. உதயநிதிக்கு அமைச்சருக்கு தெரிஞ்சது கூட இவருக்கு தெரியலையா? அப்போ இப்ப உதயநிதிக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு அதிமுக காரரா சட்டப்பேரவைய மருத்துவமனையா மாத்தினது உங்களுக்கு உடன்பாடு தானே? ஏன்னா செய்தது யாருன்றதை பொறுத்து. ஒரு அதிமுக காரரா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை ஒரு குழந்தைகள் மருத்துவமனையா மாத்த நினைச்சது கூட உங்களை பொறுத்தளவு சரிதானே? அப்படி ஒரு திமுக காரரா நம்ம ஏன் அதிமுக திட்டத்தை வச்சிருக்கணும்னு ஒரு வேளை யாராவது நினைக்கலாம். அப்போ இது ஒப்புதல் வாக்குமூலம் தான் இவ்வளவு நாள் நாங்க சொன்னதுக்கு. அப்போதைக்கு இவ்வளவு நாள் அதை மறுப்பு தெரிவிக்கணும். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் மக்கள் நலத்திட்டத்தை வேண்டுமென்றே நிதி ஒதுக்காமல் முடக்கி தரத்தை குறைத்து அதை முடக்க நினைக்கிறீர்கள். 3 ஆண்டுகள் வச்சு குற்றச்சாட்டு எதுக்கு ஒரு தடவையும் மல்கட்டி இல்ல 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 மது ஒன்னா இங்க பாருங்க. இல்ல ஒன்னா இப்படி பேசணும், இல்ல அப்படி பேசணும். ஆமா, எதிர்கட்சி கொண்டு வந்த திட்டம் எங்களுக்கு அது பிடிக்கல, அதனாலதான் அதை ஸ்டிக்கர் ஓட்டுறோம், கலைஞர் உணவகம் ஸ்டிக்கர் ஓட்டுறோம், அதுக்காக தான் கொடுத்துருக்கோம் தேர்தல் அறிக்கையிலேயே, அதுக்காக தான் நிதியை கட் பண்றோம், அதனால தரத்தை குறைக்கிறோம், அதை ஒத்துங்க. இல்ல அந்த பேர் வச்சதே எங்களுக்கு பிடிக்கல முடக்கம், தைரியமா சொல்லுங்க. ஏதாவது வெளியே சார், கட்சிக்காரங்களே அப்படி விருப்பப்பட்டா கூட நாங்க அப்படி நடக்கலைங்கிற ஆட்சியா கூட அது இருக்கலாம்ல. இது எப்படி கல்யாணத்துல பக்கத்துலைக்கு பாயசம்னு சொல்லிட்டு சொல்ற வரைக்கும் தூண்டி விட்டாப்பா அப்படி இருந்ததுன்னா அப்புறம் ஒரு கண்டனம் சொல்லியிருக்கலாம்ல RS பாரதிக்கு, MK ஸ்டாலின். இல்ல மக்கள் நலத்திட்டம் தான், அதில் இந்த மாதிரி சொல்ல தவறு சொல்லணும்ல, தவறுனா தவறுன்னு சொல்ல தைரியம் துணி சொல்லணும்ல. இதே தானே எடப்பாடிகிட்ட கேட்டாங்க மரக்காணத்தில்.
என்ன சார் கலாச்சாரம் காய்ச்சது ஒரு அதிமுக இருக்கிறவன எடப்பாடியார் என்ன சொன்னாரு? யார் தப்பு செஞ்சாலும் தப்பு தான். இந்த கட்சி சார்ந்தவங்க இருக்காலாம் கிடையாது. அப்போ ஆர்எஸ் பாரதி சொன்னது சரியில்லை தவறுன்னா இல்ல மகேந்திரன் ஒரு இடத்துல நில்லுங்க. நீங்க ஆர்எஸ் பாரதி சொன்னது தப்புன்னா அப்பயும் முக ஸ்டாலின் கண்டிக்கல அது. சரி, இப்ப கட்சிக்குள்ளேயே பல மூத்த நிர்வாகிகள் சில அமைச்சர்கள் கூட உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்கணும்லாம் பேசுறாங்க. முதலமைச்சர் எல்லாத்துக்கும் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க முடியுமா? சில நேரங்களில் கொடுப்பாரு, சில நேரங்களில் கொடுக்க மாட்டார். வேற வேலைகள் இருக்கும், அடுத்தடுத்த பணிகள் இருக்கும். ஏன் ரியாக்ஷன் கொடுக்காம என்ன? அதான் அமெரிக்காவில் திரும்பி வந்தோன்னா அந்த கேள்வி கேட்டோன்னா அந்த பதிலோட நம்பர் தேடினால 10 நிமிஷம் இதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் பதிலை தேடிட்டு மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு போயிட்டு அப்புறம் இன்றைக்கி அதுக்கு தான் பதில் சொல்லிட்டு போயிருக்காரு. ஜனநாயகத்தில் மன்னராட்சிங்கிறது 2021 தேர்தல் முடிஞ்ச உடனே வச்ச முதல் குற்றச்சாட்டு திமுகவில் இருக்கும் அனைவரும் பரம்பரை கொத்தடிமைகள். பட்டத்திலவரசன் முதல்ல பட்டம் வச்சதுக்கு என்ன காரணம்? எதுக்காக இது நடக்குங்கிறதுனால தான் வச்சோம். அன்றைக்கி பட்டத்திலவரசன் நீ எவ்வளோ மலிவாக பேசுகிறீங்கன்னு கேட்டீங்க ஊடகத்தில். இன்றைக்கி அது கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் கேட்டாங்க என்னைய எப்படி நீங்கள் இவ்வளோ மலிவாக பேசுறீங்க பட்டத்தில் வருஷத்தில் வச்சு பேசுறீங்கன்னு. நீங்கள் அந்த மூஞ்சி கொண்டு எங்கே வச்சுப்பாங்க கம்யூனிஸ்ட்டு? ஏன் இது துணை முதலமைச்சராவோ இல்லை அமைச்சராவோ உதயநிதி ஆகிறதுல உங்களுக்கு என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி. ஒரு முதலமைச்சர் நினைக்கும் போது யாரை வேணாலும் துணை முதலமைச்சராக்கலாம், அமைச்சராக்கலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தானே. மக்கள் நிராகரித்தவர்கள் ஒன்றும் கிடையாது. ஒரு நிமிஷம் 2017 இதே மாதிரி ஒரு பேட்டியில் உதயநிதி அரசியல் எதிர்பார்க்கலாமா? இல்லை இதை வந்து நீங்கள் ஜில்லியன் மில்லியன் டைம்ஸ் ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு. இல்லை அதுக்கான முயற்சி இது இல்லை. என்னை விட உழைச்சவங்க கட்சியில நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வரட்டும் அப்படின்னு. இது முக அப்படி இருங்க ஒரு நிமிஷம். அப்படி ஒரு வருஷத்துல இவர் என்ன அப்படி அறுத்து தள்ளி உழைச்சார் கட்சிக்கா நேரம் எடுத்த உடனே மாநில இளைஞர் பதவி அப்படின்னு ஒரு கேள்வி வராதா? சரி 2010 இல்ல உங்க கட்சி பிரச்சனை. ஒரு நிமிஷம் ஊடகத்தை யாராவது ஒருத்தர் இப்படி பேசுனாங்க. தேவேந்திரன் ஒரு கேள்வி கேட்ட உடனே பதில் சொல்ல முடிச்சிட பதில் முடிச்சிட அதுக்கப்புறம் துணை கேள்வி கேளுங்க. அடுத்த ஒரு வருஷத்துல மாநில இளைஞரணி பதவி, செயலாளர் பதவி, அடுத்த உடனே எம்எல்ஏ சீட்டு. கட்சியில் உழைச்சவங்க 40-50 ஆண்டு உழைச்சவங்களாம் சேலம் மாநாட்டில் என் பையனுக்கு வந்து இப்போ கல்லூரி படிக்க வைக்கிறதுக்கு ஃபீஸ் எல்லாம் சொல்லி பிச்சை எடுத்த காட்சி. அப்போ அது உழைப்பு இல்லையா? மற்றவங்களாம் யாருமே உழைப்பு எதுவுமே தகுதி கிடையாது. மற்றவரோட உழைப்பு எதுவுமே தகுதியான உழைப்பு கிடையாது. இயக்கத்துக்கான உழைப்பு கிடையாதா? எதிர்கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களினுடைய உழைப்பு, உங்க கட்சியில இருக்கிற தொண்டர்களின் உழைப்பு பாருங்களேன். சொல்லுங்களேன். தேனியில 40-50 வருஷமா உழைச்ச யாருமே இல்லையா? ஓபி ரவீந்திரநாத் எதுக்கு வேட்பாளராக்குனீங்க? ஓபி ரவீந்திரநாத் உங்க கட்சியில தேனியில யாருமே உழைக்கலையா? யாருக்குமே தகுதி இல்லையா? பிரதர் ஒரே நிமிஷம் பிரதர், அதுக்கும் பதில் சொல்றேன். கிளை கழக செயலாளர் இருந்தது இன்னைக்கு போச்சுலங்க. நான் நெஞ்சு நிமிஷம் சந்தோஷம் சார், சந்தோஷம். இதே ஒரே நிமிஷம் அடுத்து சொல்றேன். இருங்க தேனியில சீட் எப்படி கிடைச்சது? அங்க வேற யாருக்குமே தகுதி இல்லையா? உழைக்கலையா? நீங்க குறுநில மன்னர்களுக்கு போயிராதீங்க. நான் மன்னரை பத்தி பேசிட்டீங்க. அடுத்து குறுநில மன்னர்களையும் பேசுவோம். குறுநில மன்னர்கள் சேர்ந்து தான் மன்னர். குறுநில மன்னர்கள் ஆதரிக்காத மன்னர் யார் இருக்கா? நீங்க பேச விட மாட்டேங்கிறீங்க பிரதர். இல்ல சார், விவாதத்துக்கு வாங்க. நீங்க பேச விட மாட்டேங்கிறீங்க. லாஜிக்கா நீங்க கேக்குற நான் ஆமோதிக்கிறேன், அதுக்கு பதில் சொல்றேங்க. பயந்து ஓடல, பதில் சொல்றேங்க. இதே 24 வருடத்துக்கு முன்னாடி சென்னையில ஆப்ப மாசம் வேலை பார்த்து நான் தான் நீங்க செய்தி தொடர்பாளராக உட்காந்துருக்கேன் அஇஅதிமுகங்கிற இயக்கத்துக்கு. என்ன மாதிரி 1000 பேர் என்னால மேற்கோள் காட்ட முடியும். என்ன மன்னர்னா என்ன? அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரன் இவர்கள் தான். அரசு வந்தாலும் அரசு இவர்கள் தான் வழி நடத்த வேண்டும். இயக்கம்னாலும் இயக்கத்துல இவங்க தான் வழி நடத்தணும். அடுத்தது நீங்க சொன்ன கேள்விக்கு தான் பதில். இருங்க, அடுத்தது வேலூர்ல அங்கே ஒரு அமைச்சர் இருப்பாரு. அமைச்சரோட மகன் வந்து TNBA தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன்ல ஒரு பொறுப்பு, இன்னொரு மகன் MP. இன்னொரு திருச்சியில ஒரு மகன், அவரோட மகன் MP. இன்னொரு திருச்சியில பழைய மகன், அவரோட மகன் வந்து கல்வித்துறை அமைச்சர். இப்படி குறுநில மன்னர்களை மட்டும் மன்னர் குறுநில மட்டுமே வச்சுக்கிட்டு சொல்றது எப்படி? அதே ஆளு யாரும் ஓட்டே போடுறது இல்ல. இவங்க உத்தரவுகள் செயல்பட்டு இருக்கின்ற மாதிரியே இருக்கு. மக்களை வந்து கொச்சப்படுத்த, அதுதான் மக்களை கொச்சப்படுத்த. என்ன கேக்குறேன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் இயக்கம் இல்ல மக்களுக்கு தெரியும் என்னோட நிர்வாகி யாரா இருக்கணும், என்னோட பிரதிநிதி யாரா இருக்கணும் அப்படின்னு மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. சார் ஒரு வேண்டுகோள் சார், கேமரா ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணி சார் கேள்வி கேட்டு முடியும் சார். கேமரா ஆஃப் பண்ணி கேள்வி கேட்டா யாரு இல்ல அவரோட கேட்டு முடியும். அப்புறம் நான் பேசுறேன் சார். நீங்க கேட்டு முடிச்சிருங்க சார். சிம்பிள் சார். மக்களுடைய பிரதிநிதி யாரு ஒரு நிமிஷம் முடிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்றேன். அதுல ஏன் மக்களை கொச்சப்படுத்தணும்? நம்ம கேளுங்க பிரதர். கேட்டேன் சார். விடுங்க, என்ன கேள்வி ஏதாவது கேட்பீங்க கேளுங்க பிரதர். நான் கேட்டுட்டேன் சார், கேட்டுட்டேன். மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த இயக்கத்தில் யார் நிற்கிறாங்க, இரட்டை இலை அப்படிங்கிறது, அந்த பக்கம் உதயசூரியன் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல உழைத்தவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க பெறுகிறதா அப்படிங்கிறத முக்கியம் ஒரு இயக்கத்தில். இந்த இயக்கத்தில் சேரக்கூடிய ஒரு தொண்டனோட நம்பிக்கை என்ன இருக்கும்? என்னோட உழைப்பு அங்கீகரிக்கப்பட வேண்டும், உழைத்தால் எனக்கு உயர்வு கிடைக்க வேண்டும். இதை இன்னைக்கு வரைக்கும் உயிரோட்டம் வச்சிருக்க ஒரே இயக்கம் அதிமுக. திமுகவில் போய் இன்றைக்கி சேர்ந்து எவனோ ஒருத்தர் நாளைக்கு நான் வந்து அமைச்சராயிருவேன், நாளைக்கு நான் வந்து மந்திரி ஆயிடுவேன் எவனாலும் ஒருத்தனாலும் சொல்ல முடியுமா? அதை விடுங்க, ஒரு வட்ட செயலாளர் ஆயிடும்னு சொல்ல முடியுமா? சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கானே கிடையாது. இதுதான் வித்தியாசம். மக்களுக்கு திமுகவை சார்ந்த உதயநிதி வேற வாய்ப்பு இல்லையே. அந்த இடத்துல வேற திமுக காரன் தானே ஜெயிச்சிருக்க மாட்டார். நீங்கள் சொல்றீங்களா? அப்போ
உதயநிதி நின்னனாலதான் ஜெயிச்சான்னு சொல்றீங்களா? அதே நானும் கேட்பேன் சார். அப்போ இதே ஏடிஎம்கேல இருக்கிற எம்எல்ஏக்கள்ல வேற யாரும் அங்க வேற யாரும் இல்லைன்னா ஜெயிச்சிருக்க மாட்டாங்களான்னு கேட்கலாம். நான் அதான் சொல்றேன், எங்களுடைய முகம் எங்களுடைய தலைவர்கள் எங்க இயக்கம் அப்படின்னு. அந்த கட்சி தானே, ஆனா அந்த கட்சி தொண்டர்கள் தானே ஏத்துப்பாங்க. இது அப்ப என்ன சொல்றீங்க, நாளைக்கு 80 சீட் கொடுத்தா மட்டும் விமர்சனம் எடப்பாடியை ஏத்துக்கிறீங்க, நீங்க எடப்பாடி ஏத்துக்கிறீங்க, அவருடைய முடிவுகளை ஏத்துக்கிறீங்க. இன்னொரு கட்சியின் தொண்டர்கள் அவங்களுடைய தலைமையின் முடிவுகளை ஏத்துக்கிறாங்க. அவங்களுக்கு தலைவரா யார் இருக்கணும்னு அவங்க விரும்புறாங்க. இந்த ரெண்டு முடிவுகளும் எப்படிப்பட்டதுங்கிறத மக்கள் பாக்குறாங்க. எது சரியா இருக்குன்னு மக்கள் முடிவு எடுக்கிறாங்க. இது அப்போ விமர்சனமே இருக்கக்கூடாது. தாராளமா விமர்சனம் இருக்கலாம் சார். சரி சார், நான் இந்த ஸ்டேட்மெண்ட் நான் இதோட தேவேந்திர பழனிசாமி சொல்ற ஸ்டேட்மெண்ட் எப்படியே ஒத்துக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப 75 ஆண்டு பொன்விழா கொண்டாட திராவிட இயக்கத்துக்கு கருணாநிதி மகன், அவனுடைய மகன், அவரை தவிர்த்து வேற யாருக்கும் அங்கே தலைமை பொறுப்பு ஏற்பதற்கு தகுதி இல்லை. யாரும் அதற்காக உழைக்கவில்லை. இவர்கள் மட்டும்தான் அதற்கு தகுதியானவர்கள். இந்த உழைப்பு அங்கீகாரம் இவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நீங்க சொல்லிருங்க. நீங்க சொன்னா நான் அப்படியே ஏத்துக்கிறேன். அங்க கூட யாரும் இதை பத்தி பேசல சார். ஆனா ஏடிஎம்கேல இது எடப்பாடிக்கு தகுதி இல்லை அப்படின்னு ஓபிஎஸ் சொல்றாரு. நாங்க தான் இருக்கணும்ன்றாங்க. ஒன்னா இணைன்னு சசிகலா கேட்கறாங்க. பொதுச் செயலாளருக்கு கேஸ் நடக்குது, போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதையும் அப்படியே போடுங்க. திமுகவில் ஜனநாயகம் இல்லைன்னு நீங்க சொன்னதுக்கு என்னுடைய நன்றிகள். அதிமுகவில் ஜனநாயகம் இருக்குன்னு நீங்க சொன்னதுக்கு பாராட்டுகள் சார். கட்சியிலேயே உங்களை இல்லைன்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். இல்ல நீங்க கட்சி ஜனநாயகம் இதே கேள்வியை புரட்சித்துறை அம்மாட்ட கேட்கும். ஏன் உங்களுக்கு அப்புறம் நீங்க ஒருத்தரை அடையாளம் காணும்போது அம்மா என்ன சொன்னாங்க, இந்த இயக்கத்தில் எப்படி எல்லாரும் என்னை ஏற்றுக்கொண்டு மக்கள் என்னை ஏற்றுக்கொண்டு ஜனநாயகபூர்வமான இந்த இடத்திற்கு வந்தேன்னா அதே போல் நாளை ஒரு தலைவர் உருவாகுவார். இதுதான் ஜனநாயகம். அதுக்காக தான் இன்னைக்கு சொல்றேன், கிளை கழக செயலாளர் தான் பொதுச் செயலாளர் இருக்காருங்கிறது என்னுடைய கர்வம். அது எங்களுடைய நம்பிக்கை. அது உயிர் நாதம். அங்க அப்பா மகன், இன்னாருடைய மகன் என்பது மட்டுமே தகுதி. அதை தவிர்த்து மற்றவர் யாரும் உழைச்சதுக்கு தேவையில்லை. அவங்க உழைப்பு ஒரு பொருட்டே இல்லை, அவர்களுக்கு யாருக்கும் தகுதி இல்லை என்பதற்காக தான் அவர்கள் இன்னும் பரம்பரை கொத்தடிமைகளாக இருக்கிறார்கள் என்பது விமர்சனம். இதுதான் உண்மை. நீங்க எப்படி ஒரு விமர்சனங்களை முன்வைக்கும் போதுதான் நீங்க அப்படி கூட விமர்சனத்தை வச்சுங்க. ஆனா எங்க கட்சி தலைமைக்கு சரியான நபர்கள் இவங்க, நாங்க ஏத்துக்கிறோம்னு பல லட்சம் தொண்டர்கள் ஏத்துக்கிறாங்க. கருணாநிதி தான் சரியான உட்கார்ந்து எங்க தலைவர் காலில் விழுந்து பதவி வாங்கி கருணாநிதி தான் சரியா உட்கார்ந்ததுனாலதான் 10 வருஷம் விளையாடுறத பத்தி எல்லாம் பேசும்போது விமர்சனங்கள் ஏகப்பட்டது வரட்டும் சார். பேசுவோம் சார். நல்லா இருக்காது சார். நாகரிகமா இருக்காது. நாகரிகமா இருக்காது. ஆர்எஸ் பாரதி சொன்ன விஷயத்த நாகரிகமான விஷயம் சொல்லி நான் 10 நிமிஷம் டைம் பேஸ் பண்ணிருக்கேன். என்ன ஏன்னா ஊடகத்துக்கு இருக்க மரியாதைக்கு நான் அது உங்களுக்கு பதில் சொன்னேன். இல்லன்னா அப்பயே சொல்லியிருப்பேன். இல்ல அப்படி அதை எப்படி அரசியல் வினை எதிர்வினை இல்லாம எப்படி அரசியல் என்ன வினை எதிர்வினை திமுக காரர் இருந்தாருன்னா கூட கேட்டேன்னு சொல்லலாம். ஆனா இல்ல இது ரகசியமா பேசிட்டு இருக்கான். இல்ல சார், இதை கோடான கோடி பேர் பார்க்க போறாங்க, அதுக்கு பதில் சொல்லத்தான் போறாங்க, சொல்லிட்டு போறாங்க. அதே ஏமாற்றப்பட்டதுனால தான் துரோகமனவங்கள தான் உட்காந்து கூப்பில் உட்காந்து வச்சார் எங்க தலைவர் 10 வருஷம். அதே புரட்சி தலைவி அம்மா 10 வருஷம் கூப்பில் உட்காந்து வச்சாங்க. அடுத்து எடப்பாடி 26 அப்புறம் 10 வருஷம் கூப்பில் உட்காந்து வைப்பார். நீங்க சொல்றீங்களா அந்த முடிவு இயக்கத்தோட முடிவு இவர் தான் சரியானவர்னு? இதே உதயநிதி தான் நாளைக்கு முதல்வர் மோன்னு காட்டுங்க, தைரியம் 26ல காட்டுங்க. எப்படி 10 வருஷம் கூப்பில் உட்காருவீங்கன்னு பாருங்க. இதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் சார். திமுகவின் தலைவரா ஸ்டாலின் வந்த பிறகு இதுவரை ஒரு தேர்தலையும் ஒரு பொது தேர்தலையும் தோத்ததில்லை. அதே மாதிரி அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு இதுவரைக்கும் ஒரு பொது தேர்தலையும் ஜெயிச்சதில்லை. இந்த ஒரு விமர்சனமும் வந்துருது. அதனால நீங்க அவங்களையெல்லாம் கூப்பில் உட்கார வைக்கல, ஆல்ரெடி உங்களை தான் உட்கார வச்சிருக்காங்கன்ற ஒரு வார்த்தை ஏற்கனவே இருக்கு. அரசியலில் நிரந்தர வெற்றியும் கிடையாது, நிரந்தர தோல்வியும் கிடையாது. அதுக்கு தான் முதல் உதாரணமா கருணாநிதியோட ஆரம்பிச்சேன். நீங்க அப்படிப்பட்ட திராவிட இயக்கத்தை வளர்த்த எங்க பொன்முலச்சம்மல் வீட்டுக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் 10 வருஷம் நீ கூப்பில் உட்காந்ததுக்கான காரணம் அதே கருணாநிதி. நீங்க சொல்றீங்கல்ல, அதே கருணாநிதி இருக்கிற காலகட்டத்தில் தான் எதிர்கட்சி என்கின்ற தகுதியை இழந்தது திமுக. தெரிஞ்சுங்க வரலாறு என்ன. அதனால ஸ்டாலின் ஒன்றும் தோல்விக்கு விதி விலக்கல்ல. இல்ல சார், இல்ல சார், ஒரு நிமிஷம், ஸ்டாலின் தோல்விக்கு விதி விலக்கல்ல. எம்ஜிஆர் ஒன்றும் தோற்கடிக்க முடியாதவர்ல. நாடாளுமன்ற தேர்தல்ல அதே கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் தோற்கடிச்சிருக்கு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிரதமருக்கு நிக்கல. ஆமா சார், ஆமா. அது தேர்தலே இல்லைன்னு சொல்லி அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல அதிமுக தோற்கடிச்சாரு, எம்ஜிஆர் தோற்கடிச்சாரு. அதே கலைஞர் கருணாநிதி செல்வி ஜெயலலிதாவை 2004, 2006, 2009 தோற்கடிச்சிருக்காரு. 3 தேர்தல். அதே கருணாநிதி எதிர்கட்சி தலைவர் தகுதி இழந்திருக்கு. இது திமுக அதிமுகங்கிறது மாநில இயக்கங்கள், மாநில முடிவுகளுக்கு தான் வெயிட் அதிகம். என்ன தேசிய இயக்கம் கிடையாது. இதே மாநில இப்ப பவள விழா கொண்டாடின இதே திமுக தான் எதிர்கட்சிங்கிற தகுதி இழந்த வரலாறு இருக்கு. அதுக்கு தெரிஞ்சுக்கங்க, காலம் பதில் சொல்லும். பாப்போம். 96ல அதிமுகவும் எதிர்கட்சிங்கிறது நாங்க தோல்வி நான் இன்னைக்குமே இல்லைன்னு சொன்னது இல்ல பிரதர். ஆமா 96ல தோத்துருக்கோம், ஆமா மீண்டு வந்திருக்கோம். தோல்வி வந்தா மீண்டு வந்திருக்கிற கூடிய இயக்கம் திமுக மாதிரி எங்களுக்கு எல்லாம் தோல்வி எல்லாம் கிடையவே கிடையாது, மார்த்தட்டிக்கிற இயக்கம் கிடையாது. நாங்க இதே பாங்க ஒண்ணும் இல்ல,
பச்சையாக போய் சொன்ன ஒரு டிவி விவாதத்தில் உட்காந்து என் மருமானாட்டும் என் மானா இருந்தாலும் யாரும் என் குடும்பத்தில் அரசியலுக்கு வரமாட்டான்னு பச்சையாக போய் சொன்னவர் தான் மகனுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து மந்திரியாக்கி இப்போ துணை முதல்வராக்கி நாளைக்கு முதல்வர் மோன் காட்ட போகிறீங்க. இதுதான் அழிவின் தொடக்கம் திமுகவுக்கு, அழிவின் ஆரம்பம். நாளைக்கு கதிமுகன்னு ஒன்று உருவாகும், அது பேர் கலைஞர் திமுக. அதற்கு தலைமை முத்துவேல் கருணாநிதி கனிமொழி. நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யார் இல்லைன்னு சொல்ல முடியாது, அரசியலில் கண்டிப்பாக நடக்கும்போது பேசுவோம். வெளியிலிருந்து கழகம் ஊட்டுறதெல்லாம் எவ்வளவு நாள் செல்லும்? நான் சொன்னதோட கூற்றுல இது நடக்கிறதுக்கு சாத்தியமே உங்களுக்கு சொல்ல முடியுமா? அப்படின்னு நான் வந்து அந்த கருத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன். நான் இந்த சொன்ன கூற்று இது நடக்கிறதுக்கு சாத்தியமே உங்களுக்கு சொல்ல முடியுமா? இன்னைக்கு தேதி ஏன்னா அரசியல் இப்ப இருக்கிற நான் சொன்னேன், இன்னைக்கு நான் அதேதான் சொல்லும் போது இன்னைக்கு நான் நடக்கும்னு சொல்லல. ஒரு நாள்ல எதுவும் நடக்கலாம் சார். அதேதான் நான் எடப்பாடி அதிமுக கூட உருவாகலாம். எடப்பாடி அதிமுக கூட உருவாகலாம். சொல்றேன் எப்படி வேணாலும் நடக்கலாம். நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுறேன். உதயநிதியை முதல்வர் மோகன் காமிங்க. நான் இன்னைக்கு நடக்கும்னு சொல்லலை. நான் வைக்கிற விமர்சனம் தெளிவாக தான் சொல்கிறேன். துணை முதல்வராக அரியணை ஏற்றிட்டு நாளைக்கு அரியணை ஏறக்கு சிறந்த தலைவர் இவர் தான், வழிநடத்த சிறந்த தலைவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் சொல்லி உதயநிதி முதல்வர் முகம் திமுகவின் முதல் முகம் 2026 சட்டமன்ற தேர்தல் அந்த போஸ்ட் அடிங்க. நான் சொன்னது நடக்குங்கிறேன். உணர்வுள்ளவர்கள் திமுகவில் இருக்காங்க, கொஞ்சம் உணர்வுள்ளவர்கள் இருக்காங்க. வரும்போது அப்போ தெரியும். அப்போ நம்ம பேசுவோம். எப்படி இருந்த திமுக, எப்படி இருந்த நீங்க இப்படி ஆயிடுச்சே, போற போக்கு பார்த்தா ஊதிமுகன்னு வந்துடும் போல் இருக்கு. ஊதிமுகனா ஊதிமுக திமுக இல்ல, உதயநிதி திமுக. அந்த மாதிரி இந்த மாதிரி சார் மு.க. ஸ்டாலின் அமைச்சராகும் போது, துணை முதலமைச்சராகும் போதும் விமர்சனங்கள் வந்து செங்குத்து பிளவெல்லாம் ஆகும்லாம் சொன்னாங்க. இல்ல சார், கட்சிக்குள்ள நீங்களாவது இப்ப வெளியில இருந்து பேசுறீங்க, கட்சிக்குள்ளேயே நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அப்படி சலனமே இல்லாம இருக்குல்ல. அரசியல் அறிந்த அனைவரும் எந்த அரசியல் இயக்கமும் விதி விலக்கு அல்ல, பிரச்சனைக்கு விதி விலக்கு அல்ல. ஒரு பிரச்சனை தன்மை வேணா வேறையா இருக்கலாம். அஇஅதிமுக 2 முறை பிரச்சனை வரும்போது அதிகார பிரச்சனை தான் வந்தது. யாரும் அந்த அதிகாரத்துக்கு போய் மக்கள் நலன் செய்யணுங்கிற அதிகாரம் அந்த பிரச்சனை தான் வந்தது. அந்த அதிகார பிரச்சனை வரும்போது மீட்டெடுக்கக்கூடிய வல்லமைப்படுத்த திறமைப்படுத்த தலைவர்கள் இருந்தாங்க. ஒரு இடத்துல புரட்சி தலைவி அம்மா, இன்னொரு இடத்துல எடப்பாடியார். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா அதே மாதிரி திமுக மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தலைவர் திமுக கிடையாது என்பதுதான் உண்மை. நன்றி சார், உங்களோட நினைவு பண்ணி நன்றி. ஒரே வெட்டியில 2 டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். அத்தோ பீர் அடிப்பீங்களா? இல்ல இப்ப வேணாம். அப்ப அடிப்பீங்க. பட்டாசுனா அது 1 kg குட்டி ஜப்பான் கிராக்கர்ஸ். ஆன்லைன் புக்கிங்ஸ் ஓபன் ஆன் 90% ஆஃபர்.